ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம வந்திருக்கிற இடம் பேரு புக்கிட் சிப்பாத்தீர். இது ஒரு சின்ன ஹைக்கிங் பிளேஸ். இந்த மாதிரியான ஹைக்கிங் போறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பாடி ஃபிட்னஸ் மட்டுமே ஃபிட்னஸ் கிடையாது, மைண்டையும் ஃபிட்டாக வச்சுக்கணும். அதுக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரியான பிளேஸ்க்கு விசிட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும், உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி ரெண்டுமே ஃபிட்டாக இருக்கும். வாங்க இந்த இடத்துல என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். என்னாச்சு? ரொம்ப பெருசாக இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்துருப்பா அதில் போமா அடுத்த அட்டைப்பூச்சி எதுவும் இருக்க போகுது. இருக்கா? இருக்கு. இங்கே இல்லை, அந்த சைடாக தான் நம்ம போனோம். சும்மா ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்காட்டு. ஏமா எத்தனை மீட்டருன்னு தெரில. அது ஹைட்டு மொத்தமாக 200 மீட்டருக்கு சம்திங் போட்டிருந்துச்சு நெட்டில். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்தாச்சு. ஹைட்டு எத்தனை மீட்டர் ஆக்சுவலாக தெரியல. ஓய்யா யாருக்குங்க ஃபஸ்ட் ஸ்டெப்பு ரெடியாக இருக்குது. ஆமாம் பாருங்க, பேசலாம். ஓ முக்கியம் தெரியுது, அவ்வளோதான் ஒன்றாமே தெரியல. ஆமாம் இங்கேருந்து பார்க்கவே மனுஷன் குட்டி குட்டியாக இருக்காங்க. அவ்வளோ வந்துட்டோம். வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஏம்மா
எல்லாத்தையும் அப்போ கிட்ட சுற்றி போச்சு அதை செக் பண்ணிங்க எங்கே அங்கே இருக்கு நிறையா ஒழுங்கா அவ்வளோதான் போலியா இல்லை நல்லா எதுவும் இது பண்ணல நோ அனிமல் அட்டாக் நம்ம அட்டாக் பண்ணிட்டாங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் இப்படி வந்தால் கூட நல்லா க்ளோஸ் பண்ண உங்களா உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கும் நல்லா சண்டே சீட் எல்லாம் புதுசாக ஆயிடுச்சு அதுக்குள்ள போய் இன்னொரு ரவுண்ட் அடிக்கும் சாப்பாடு ஏப்பா டிஸ்கவரி சேனல் படம் ஏறிச்சு எனக்கு தர்கில் காட்டில் வாழ்றது எவ்வளோ கஷ்டம் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் ஆமாம் என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க இப்போல்லாம் பெருசாக இருக்கு இருந்தால் ஒன்றும் ஐட்டம் போடும் டெத்தெல்லாம் ஆகாது ஸோ ப்ராப்ளம் இல்லை நம்ம இறங்கி ரத்தத்தோட ஏற்றி வீட்டுக்கு போயிடலாம் கவலைப்படுங்க பள்ளம் இங்கே கை வைக்கவும் பயமாவே இருக்கியா ஏம்மா ரீச் ஆயிடுச்சு ஒரு கடை கண்ணி இல்லை கடை இருக்கு ஆரம்பத்துலேயாச்சும் கொஞ்சம் கடை இருந்துச்சு இப்போ அதுவும் கிடையாது இருந்தாலும் போவோம் எனக்கு நானே சொல்லிக்கிறேன் ஆல் த பெஸ்ட்டு ஏம்மா தப்பாக சூஸ் பண்ணிட்டோம் இடத்த ஏம்மா அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு சாப்பிட்டோன்னே சாப்பிட்லன்னா ஏறி வைக்க முடியாதுங்க பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏறினா ரொம்ப ஸ்லைடாக இருக்குது ஸோ மழை இப்போ தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக வலிக்கி விடும் அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் இவன் ஷூ போட்டிருக்கோம் பண்ணிப்போம் அந்த அளவுக்கு கிரிப்பாக தான் இருக்கு அப்பா kerja yang Punjabi bah Punjabi tahu kah Vinas ah aku kerja yang office bah ya ये लेक போர்டெலாம் வச்சுருக்காங்க இது என்ன போர்டு இங்கே படித்து பார்த்து தெரியும் ஓகே சிப்பாத்தீர் இது பேர் அதான் புக்கி சிப்பாத்தீர்னா என்னன்னு தெரில புக்கின்னா மலை அது மட்டும் தெரியும் அப்படியே போஸ்ட் கொடுங்க ஓகே கொஞ்சம் தூரம் ரீச் ஆகிடுச்சு மேலே போவோம்
சூப்பராக இருக்குது வியூ இங்கேருந்து பார்க்கறதுக்கு. பாருங்க, நல்லா லேக்கு ப்ளஸ் கொஞ்சம் வீடு இருக்குது. அது பேர் அயர் கம்போங். ஆக்சுவலாக அயர் கம்போங்னா உங்களுடைய வீடு சின்ன ஒரு ஏரி மாதிரியான இடத்துல கொஞ்சம் ஸ்டேஜ் மாதிரி போட்டு கட்டியிருப்பாங்க. பெரிய பள்ளம் உருண்டா டைரெக்டாக கீழே போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதோ பாருங்க, அதை விட பெரிய பள்ளம். இந்த ரிஸ்க்கு தான், அதோட சொங்கி தான். புக்கிட் கபூனு சிப்பாத்தீரு, இது என்னத்துக்கு இந்த ஸ்கேனிங்னே எனக்கு தெரியல. மலை உச்சியில் எதுக்கு நான் ஸ்கேன் பண்ண போறீங்க? சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ பயப்பட தேவை கிடையாது ரொம்ப. பாருங்கள், ஸோ 2 வே போகுது. எந்த வேல போகலாம்? திஸ் வே ஆர் திஸ் வே? திருப்பியும் கீழே போகலாம். ஐயோ, கொஞ்சம் கஷ்டம்தான் இது, ரொம்ப ரிஸ்க்கு. கயிறுலாம் பிடிச்சிட்டு இறங்கணுமா? ரொம்ப பள்ளம். கீழே போனால் நேராக கீழே போயிடுவோம் போலையா? இது ரொம்ப செங்குத்தால இருக்கு. இதுக்கே இடுப்புல கை வச்சுட்டு அப்படி ஒரு தலை இன்னும் இருக்கு. தலை மேலே போங்க. அம்மா
வழுக்குது. ஆமாம், செம்மையாக வழுக்குது. உள்ள விழுந்தா வீட்டுக்கு தான். டோட்டல் வரி. எஸ் வந்தாச்சு. நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தால் பயப்படவே தேவை கிடையாது. நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஈவினிங் டயத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்காது இது இங்கே. ஸோ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சிஸ்டம் சரௌண்டிங்கில் உங்களுக்கு அந்த லைட்ஸ் நிறையா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சோலார் சிஸ்டம் தான். ஸோ உங்களுக்கு பயப்படலாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஈவினிங் டயத்தில் கொஞ்சம் டைம் ஆனால் கூட பரவாயில்ல, நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வரலாம். பட் கேர்ஃபுல்லாக நடக்கிறப்போ பாதை மட்டும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. ரொம்ப ஸ்லிப்பாகி கீழே விழுந்தீங்கன்னா கண்டிப்பாக டெத் அவ்வளோவா ஆக மாட்டோம். அந்தளவுக்கு பள்ளம் கிடையாது, அடிப்படும் அவ்வளோதான். ஸோ அதை கேர்ஃபுல்லாக போங்க. கீழெல்லாம் நிறைய ஃப்ரூட்ஸ், இங்கே அதிகமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான். வாழை மரம், தென்னை மரம்லாம் ரொம்ப அதிகம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஜஸ்ட் அது உங்களுக்கு ரிஃப்ளெக்டிங்காக வச்சுருக்காங்க. அது ஜோக் கிடையாது ஆக்சுவலாக. அதில் வெயில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. உங்களுக்கு அந்த பள்ளம் இருக்கிற மாதிரியான இடத்துல இதை வச்சுருக்காங்க. அதனால் அது உங்களுக்கு சேஃப்டிக்கு தான் வச்சுருக்காங்க. இந்த இடம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு பாருங்க. நிறைய மரம். கீழே போனால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் மேலே வருவோமான்னு தெரியல, அதனால் நான் கீழே போகல. வெளியே இருக்குது புலாவ் கரு. இன்னும் நம்ம மலை நல்லாவே லேர்ன் பண்ணோம். எனக்கு பேச மட்டும்தான் தெரியும். இந்த லாங்குவேஜ் ரொம்பவே முக்கியம்தான், மலாய். ஸோ புர்னை மட்டும் கிடையாது, மலேசியா அண்ட் சிங்கப்பூர்லேயும் உங்களுக்கு மோஸ்ட்லி மலாய் பேசுவாங்க. இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு யூசேஜ் ரொம்ப அதிகம்தான். வந்தாச்சு. ஸோ இதுதான் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்தது. ஸோ ஸ்டார்டிங்கே திரும்பியும் வந்தாச்சு. பிளேஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம்.